மார்னிங் காய்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தூங்கியிருப்பேன். ஏன்னா ஒரு ஆள் பாதுகாப்பு அப்படியே முழிச்சிட்டு இருந்தோம். ஒரு 2 பேர் தூங்கினா மீன் ஒரு 4 பேர் 5 பேர் தூங்கினாக்கா 4 பேர் 5 பேர் முழிச்சிருப்பாங்க. இப்படி தான் மாற்றி தூங்கி ஒருத்தர் காவல் காத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த நிலைமை இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னே தெரில. இது இப்படியே நீடிக்க விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கும். யாருமே சரியாக சாப்பிடல, தூங்கலை. பாருங்க, நைட்லாம் படுத்துட்டு இருந்து என்ன கழிச்சிச்சுன்னு தெரியல. என்ன சும்மா ஒரு ஏதோ ஒரு கொசு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, ஏதோ எறும்போ கொசுவோ கடிச்சிருக்கோன்னு நினைச்சேன். இங்க பாருங்க எப்படியா இருக்கு பாருங்க எனக்கு. ஆனா அது கூட ஹாஸ்பிட்டலில் போகாம இங்க உக்காந்துட்டு இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எங்களுக்கு இந்த இடத்துக்கு என்னன்னு ஒரு தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக உக்காந்துட்டு இருக்கிறேன். நான் வலி அப்படியே சுருக்குன்னு குத்துது. இந்த இடம் குட்டி குட்டியாக கொப்பளை மாதிரி வேற வந்துன்னு இருக்குதாங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பூச்சிங்க. என்ன பூச்சி கடிக்குதுன்னு தெரியல. விஷ பூச்சிங்க ஒருத்தருக்கு ஒன்று ஆகுது. ஏதோ என் பாருங்க, என் தங்கச்சி கூட ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு எல்லாருமே கொஞ்சம் காசு போட்டு ஒரு வீடு தான் கட்ட முடிஞ்சிச்சு. மொத்தம் 37 வீடு, 37 வீடு இல்லை 36 வீடு இன்னும் கட்டணும். ஒரு வீடு தான், அதுவுமே இந்த சீட்டு மட்டும் போட்டு 4 பக்கம் இந்த ஆலா பிளாக்ஸ், இது ரெடிமேட் கல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நாங்கள் கட்டியிருக்கோம். அது கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஸோ இது ரொம்ப லேஸாக நினைக்காம கொஞ்சம் சீரியஸாக மைண்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. சும்மா பல வீடியோ பார்த்துட்டு தள்ளி விடுறது மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு தள்ளி விடாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எங்களோட கஷ்டத்தை இன்னுமே மீடியாக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு கூட இன்னும் வராமல் இருக்காங்க. அதுவே ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. இதுவே நான் என் ஒய்ஃபும் நானும் கப்பல்ஸ் இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படின்னாக்கா வந்துடுவாங்க. ஏன்னா அதில் கண்டென்ட் கிடைக்கும், எப்படி குழந்தை பிறக்கும் உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படின்ற கண்டென்ட் கிடைக்கும்னே அதுக்காக ஒசரமே வந்துடுறாங்க. நான் சோலோவாக இன்டர்வியூ கொடுக்குறப்பையும் அப்படி தான் வாண்டடாக வந்தாங்க. நான் என் வேலை இருந்தப்போ கூட. ஏன்னா எனக்கு சர்ஜரி பண்ணியாச்சா, எப்படி பண்ணாங்க அந்த விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கு. அதே மாதிரி தான் திருநங்கையை இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, அவங்களோட இல்லற வாழ்க்கையிலேருந்து அல்லற வாழ்க்கை வரையும் கேட்குறதுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுறீங்க. இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸாக போயிட்டுருக்கு. எவனுமே வரல. என்னையா நாடு இது, எங்கேயா போயிட்டுருக்கு, என்னையா பண்ணுறீங்க? ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறேன்னா அப்போ என்னையா தமிழ்நாடு இது? கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சை தட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. எனக்கு ஊர் தலைவர் கரண்ட்டுக்காக சைன் போட்டு தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் டக்குன்னு இந்த ஒரு வீட்டை எல்லாருமே ஷேர் பண்ணி டக்குன்னு எங்கள் வீட்டை கட்டினோம். இன்றைக்கி கையெழுத்து போடலை அப்படின்னா எங்களில் ஒரு ஆள் ஒரு ஆள் இல்லை, எல்லாருமே சாவறதுக்கு கூட தயாராக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு நாளும் இருட்டிலையும் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு மொத்தமாக எல்லாருமே கொளுத்திட்டு செத்துடலான்னு இருக்கோம். இதை நான் திரும்ப சொல்கிறேன், சீரியஸாக எடுங்க, விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. ஒரு ஆள் 2 நாளில் 37 பேர் சம்மந்தப்பட்டது. கஷ்டப்படலாம், வாழ்க்கை ஃபுல்லாகவே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். பிறந்ததுலேருந்து நாங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு அவமானமும் அதுக்கு ஒரு கஷ்டத்தையும் அனுபவித்தோம். சர்ஜரி வழியை அனுபவித்தோம். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நீ அதுவா இதுவா அப்படியா இப்படின்னா அந்த விஷயத்தை அனுபவித்தோம். இப்போ ஒவ்வொரு கஷ்டமாக அனுபவிச்சு ஒரு காலத்துலலாம், அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அரசாங்கத்திட்ட தான் நாங்கள் ஒன்று போராடுவோம். அரசாங்கத்திட்ட தான் ஒன்று முட்டி மோதி ஒரு சலுகையும் கேட்குறதா இருக்கட்டும், பண்ணுறதா இருக்கட்டும், படிப்பு ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே போராடிட்டு இருந்தோம். இப்போது அரசாங்கமே கொடுத்து கூட ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உங்கூடு சொத்தையா கேட்டோம்? உங்கூடு சொத்தை கேட்டோமா? எங்களுக்கு கொடுத்தது தானே கேட்டோம். இதுக்கு மேலே நான் என்னையா பேசுறது உங்ககிட்ட? உங்கள் வீட்லேயும் உங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்குல்ல, பொம்பளை பிள்ளைங்களும் இருக்குது, ஆம்பளை பசங்களும் இருக்காங்கல்ல.
உங்களுக்கு வந்தால் குண்டிவெளி, எங்களுக்கு வந்தால்